திரும்ப செலுத்தும் தர நிர்ணயத்தில் மலேசியாவுக்கு மூடிஸ் A3 மதிப்பீடு. பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் மடானி அரசுக்கு கிட்டிய உலக அங்கீகாரம். மூன்று சாலை போக்குவரத்து விதிமீறல். தண்டத்தை செலுத்தாதோருக்கு கடும் நடவடிக்கை காத்திருக்கிறது. JPJ எச்சரிக்கை. வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள். உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. கடனை திரும்ப செலுத்தும் தர நிர்ணயத்தில் மலேசியாவுக்கு வழங்கப்பட்ட A3 மதிப்பீட்டை நிலைநிறுத்தியுள்ளது மூடிஸ் சர்வீஸ் இன்வெஸ்டர்ஸ் நிறுவனம். பொருளாதார வளர்ச்சியை ஊந்தச் செய்வதில் அரசு கொண்டிருக்கும் கடப்பாட்டிற்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் அந்த மதிப்பீடு விளங்குவதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புகழாரம் சூட்டினார். புவிசார் அரசியல் நெருக்கடி மற்றும் உலக பொருளாதார சூழலால் மலேசியா சவால்களை எதிர்கொண்டிருந்தாலும் நிதியியல் கொள்கைகளில் மலேசியா தொடர்ந்து புதுமைகளை புகுத்தி வருகிறது. சீராய்வுகளை மேற்கொள்வதிலும் வட்டார பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதிலும் மடானி அரசு மேற்கொள்ளும் தொடர் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் மூடிஸின் அந்த மதிப்பீடு விளங்குவதாக நிதி அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ அன்வார் கூறினார். இவ்வாண்டும் 2025 வரவு செலவு திட்டத்தின் மூலம் நிதியியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளில் மலேசியா புதுமைகளை புகுத்த உள்ளது. உயர் வருமானம் ஈட்ட வகை செய்யும் தரமான முதலீடுகளுக்கு முன்னுரிமை வழங்குவது, ஒருங்கிணைந்த அடிப்படை வசதி மேம்பாட்டு திட்டங்களை துரிதப்படுத்துவது ஆகியன அவற்றுள் அடங்கும். அதோடு இவ்வாண்டு ஆசியான் கூட்டமைப்பிற்கு தலைமையேற்கும் வாய்ப்பையும் மலேசியா நன்கு பயன்படுத்திக் கொள்ளும். குறிப்பாக தென்கிழக்காசிய வட்டார பொருளாதாரத்தை கூட்டு முயற்சியின் வாயிலாக இன்னும் விரிவுபடுத்த கோலாலம்பூர் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிலையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 4.5 முதல் 5.5 விழுக்காடு வரை வலுவான நிலையில் நீடிக்கும் என அரசு நம்புகிறது. இவ்வேளையில் பொருளாதார ரீதியில் இன்னும் ஈராண்டுகளில் ஆக்ககர மேம்பாட்டுடன் துரித வளர்ச்சி காணும் நாடாக மலேசியா விளங்கும் என அதன் அண்மைய அறிக்கையில் மூடிஸ் கணித்துள்ளது. நிலையான விலை, பல்வகைத்தன்மை கொண்ட பொருளாதார அமைப்பு முறை, வலுவான பங்குச்சந்தை, போட்டியாற்றல் ஆகிய கூறுகளால் பலம் பெற்று விளங்கும் மலேசிய பொருளாதாரத்தை அந்த கடன் மதிப்பீட்டு நிறுவனம் பாராட்டியது. அவையாவும் பயனீட்டாளர்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்க வல்லவை. மேலும் நிலையான அரசியல் சூழலால் வலுப்பெற்று விளங்கும் உள்நாட்டு பங்குச்சந்தையும் நிதியியல் முறையும் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்ல துணை புரிவதை மூடிஸ் சுட்டியது. மலேசியாவும் ஆசியானும் ஒரே நேரத்தில் எழுச்சி பெற எல்லாவற்றையும் உள்ளடக்கிய முழுமையான நிலைத்தன்மை மிக்க கூறுகள் அடித்தளமாக விளங்க வேண்டும். ஏத்தரப்பும் விடுபடாமல் இருக்க இவ்வட்டாரத்தின் விளப்பங்களை அனைவரும் நியாயமாக பகிர்ந்து கொண்டு வளர்ச்சி காண வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். மலேசியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் ஆசியான் கூட்டமைப்பு சுயேட்சையான ஒருங்கிணைந்த மைய கொள்கையை பின்பற்றி செயலாற்ற திடமாக உள்ளது. அதன் பொருட்டு அமெரிக்கா, சீனா, இந்தியா, ஐரோப்பா மற்றும் உலகின் மற்ற நாடுகளை சாராமலும் அவற்றுக்கு இடையில் நடக்கும் சர்ச்சைகளை பொருட்படுத்தாமல் எல்லா நாடுகளுடனும் திறந்த போக்குடன் ஒத்துழைக்க ஆசியான் ஆயத்தமாக இருப்பதாக டத்தோ ஸ்ரீ அன்வார் கூறினார். ஐக்கிய அரபு சிற்றரசு, பிரிட்டன், பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து முதலிய 4 நாடுகளுக்கு அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அலுவல் பயணம் தொடர்புடைய நாடுகளுடன் ஆசியானின் உறவை அணுக்கப்படுத்தும் நோக்கிலும் ஆசியானை பலம் பொருந்திய வட்டாரமாக உருவெடுக்கச் செய்யவும் முன்னெடுக்கப்பட்ட முயற்சி என பிரதமர் விளக்கினார். நாட்டின் நீதித்துறை யாரோடு கட்டுப்பாடின்றி சுயேட்சையாக இயங்க வேண்டும், அதனை உறுதி செய்யும் போராட்டத்தில் திண்ணமாக உள்ளார் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். அரசியல் சதித்திட்டத்தினால் நீதி முறைக்கு டத்தோ ஸ்ரீ அன்வார் பலியாகியதை நிதி அமைச்சருமான அவரின் அரசியல் செயலாளர் முகமது கமில் அப்துல் முனீம் இவ்வேளையில் நினைவு கூர்ந்தார். சட்ட வல்லுநர்கள் போல் தங்களை காட்டிக்கொள்ளும் குறிப்பிட்ட தரப்புகள் தேசிய தலைமை நீதிபதி துன் தங்கு மைமுன் துவான் மாட் வெளியிட்டிருக்கும் கூற்றை திரித்து கூறுகின்றனர். 2025 சட்ட ஆண்டை தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார்.
கருத்து ஆழமிக்க துன் தங்கு மைமூன் வழங்கிய அந்த உரையை அரசு நன்முறையில் ஏற்றுக்கொண்டிருப்பதை முகமது கமில் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் சிலர் அந்த உரையை திரித்து கூறுவதை அவர் சாடினார். முந்தைய நிர்வாகத்துடன் ஒப்பிடுகையில் நியாயமற்ற முறையில் மடானி அரசு நடந்து கொள்வதாக அத்தகையோர் பொய்யுரைக்கின்றனர். மலேசியாவிற்கு வரும் அயல் நாட்டினருக்கான நுழைவு அனுமதி விண்ணப்ப முறை மேம்படுத்தப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்களை முன்வைத்த பின்னர் அதிகபட்சம் 6 மாதத்திற்கு அவர்களுக்கு அனுமதி கிட்டிவிடும் என உள்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசுத்யான் இஸ்மாயில் தெரிவித்தார். மேம்படுத்தப்பட்ட நடைமுறையின் கீழ் மலேசியரை திருமணம் செய்து கொண்ட வெளிநாட்டவரின் நுழைவு அனுமதிக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதோடு நாட்டில் கல்வி பயிலும் வெளிநாட்டு மாணவர்களுக்கான அனுமதிக்கும் விரைந்து ஒப்புதல் அளிக்கப்படும். இதற்கு முன்னர் சில விண்ணப்பங்களை அங்கீகரிக்க 15 ஆண்டுகள் ஆனதை டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசுத்யான் சுட்டினார். ஆனால் இப்போது வாடிக்கையாளர் சாசனத்தின் அடிப்படையில் விண்ணப்ப நடைமுறைகள் 6 மாதத்திற்குள் நிறைவடைகின்றன. தேவையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அது சரிபார்க்கப்பட்டு பாதுகாப்பு சோதனைகளை கடந்த பின்னர் அயல் நாட்டினருக்கு நுழைவு அனுமதி வழங்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். நாடு முழுதும் 5G இணைய வசதிகளை பொருத்தக்கூடிய 67 தொழில்பேட்டைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சின் கைகோர்ப்பின் வாயிலாக அந்த முன்னெடுப்பு கையாளப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சேல் தெரிவித்தார். 5G இணைய வசதி மூலம் குறு சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு கிடைக்கும் அனுகூலம் அதிகமாக இருப்பதை அமைச்சர் சுட்டினார். ஆகவே அதனை தொழில்பேட்டைகளில் பொருத்த முன்னுரிமை வழங்கப்படுகிறது. தொழிற்சாலைகள் இணைய சேவையை விரைவாக பெறுவதை 5G உறுதி செய்யும் என ஃபாமி சொன்னார். மலாக்காவில் தொடர்பு அமைச்சின் 2025 வியூக இலக்கு பணிக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். மேலும் பேசிய ஃபாமி, மக்கள் மத்தியில் 5G சேவை விகிதம் ஒவ்வொரு மாதமும் 2-3 விழுக்காடாக அதிகரிக்கிறது என்றார். நாடு முழுதும் அவ்வெண்ணிக்கை 53.3 விழுக்காட்டை நெருங்குகிறது. உள்நாட்டு பச்சரிசி கையிருப்பு மற்றும் நெல் கொள்முதல் விலையிலும் நீடிக்கும் பிரச்சினைகளை களையும் வழிகளை அரசு ஆராய்ந்து வருகிறது. விவகாரத்தில் துறை சார்ந்த எல்லோரின் ஆதரவும் திரட்டப்பட்டு உகந்த தீர்வு காணப்படும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்து ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். அதனை நிறைவேற்ற தமது தரப்பிற்கு சிறிது அவகாசம் தேவைப்படுவதாக டத்து ஸ்ரீ முகமது சாபு கூறினார். நெல் மற்றும் அரிசி விவகாரத்தில் உறுதியான முடிவை வெளியிடுவதற்கு முன்னர் தொடர்புடைய தரப்புகளுடன் பேச்சு நடத்தப்படுவது அவசியம். அரசு எடுக்கும் முடிவால் பயனீட்டாளர், விவசாயி, உற்பத்தியாளர், விநியோகிப்பாளர் என எத்தரப்பும் பாதிக்கப்படக்கூடாது. பிரச்சினையை களையும் கூறுகள் தற்போது ஆழமாக நுண்ணோக்கப்பட்டு வரும் நிலையில் நகுல் தேசிய வாழ்க்கை செலவின நடவடிக்கை மன்றத்துடன் கலந்தாலோசிக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். புரோஸ்டேட் புற்றுநோய் ஆண்களின் உயிரை காவு வாங்கும் உயிர்கொல்லியாக உருவெடுத்து வருகிறது. அந்நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரா இப்போ ராஜபெருமாய்சூரி பைனோன் மருத்துவமனை ஆண்கள் சுகாதார விழிப்புணர்வு முகாமிற்கு ஏற்பாடு செய்தது. ஈப்போ பொது மருத்துவமனையின் சிறுநீரகவியல் பிரிவு அந்த முகாமை ஏற்று நடத்தியது. உலகளவில் நுரையீரல் புற்றுநோய்க்கு அதிகளவிலான ஆண்கள் பலியாகின்றனர். அதற்கு அடுத்த நிலையில் ஆண் உறுப்பு புற்றுநோய் உள்ளது. நாட்டிலுள்ள 117 ஆண்களில் ஒருவருக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் பீடிக்கும் ஆபத்து நிறைந்துள்ளது. எனவே வருமுன் காப்போம் என்ற நோக்கில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, சீரான உணவு முறை, உடற்பயிற்சியில் ஈடுபடுதல் போன்றவற்றை முன்னிறுத்தி ஆண்கள் சுகாதார விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் டெஸ்டிக்யூலர் புற்றுநோய், விரைப்புத்தன்மை குறைபாடு முதலிய ஆண்கள் சுகாதாரம் மீதான முக்கிய மருத்துவ தகவல்களும் அந்த முகாமில் வழங்கப்பட்டன. இந்த 2016 2018 வரை மலேசியாவில் மொத்தம் 1839 கேன்சர் பாஸ்டேட் கேஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது 58.1% அது கேன்சரா மாறி இருக்கு. அதே வேளையில இது தாக்குவது 50 வயதுக்கு மேல. ஆனா குறிப்பா
70 வயதுக்கு மேலே உள்ள ஆண்களுக்கு இது வந்து ஒரு பெரும் ஒரு பிரச்சனையா இருக்குது. கடந்த 2022ஆம் ஆண்டு வரை ஈப்போ பொது மருத்துவமனையில் ஆண் உறுப்பு புற்றுநோய்க்கு என மருத்துவ நிபுணர்கள் இல்லாமல் இருந்தனர். இப்போது 3 மருத்துவ நிபுணர்கள் பணியாற்றி வருவதாக சிவனேசன் குறிப்பிட்டார். பேராக்கில் செயல்படும் 14 அரசு மருத்துவமனைகளில் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான முதல் கட்ட சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தாலும் அதற்கான சிறப்பு சிகிச்சையை மக்கள் ராஜபெருமைசுரி பைனூன் வைத்தியசாலையில் பெற்றுக்கொள்ளலாம். முகாமை தொடக்கி வைத்த பின்னர் சிவனேசன் செய்தியாளர்களிடம் பேசினார். 3 சாலை போக்குவரத்து விதிமீறல் தொடர்பான தண்டத்தை செலுத்தாதோருக்கு கடும் நடவடிக்கை காத்திருக்கிறது. தண்டத்தை செலுத்த தொடர்ந்து மறுத்தால் அவர்கள் வரும் ஜூலை தொடங்கி கருப்பு பட்டியலிடப்படலாம் என சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜே தலைமை இயக்குநர் டத்தோ எடி ஃபர்லி ரம்லி எச்சரித்தார். நிலுவையில் இருக்கும் சாலை குற்றப்பதிவுகளுக்கான தண்டத் தொகையை வாகனமோட்டிகள் தீர்ப்பதற்குரிய வழிவகைகளை ஜேபிஜே ஆராய்ந்து வருகிறது. அவற்றில் இம்மாத தொடக்கத்தில் கையாளப்பட்ட சிறப்பு கழிவு தொகையில் சாலை தண்டங்களை செலுத்தும் முன்னெடுப்பு. அதன் மூலம் நிலுவையில் இருந்த 20 லட்சம் சாலை குற்றப்பதிவுகளில் 4.15 விழுக்காட்டு தீர்வு காணப்பட்டதை டத்தோ எடி ஃபட்லி சுட்டினார். ஜனவரி 23ஆம் தேதி வரையில் அந்த முன்னெடுப்பு வாயிலாக 1,25 லட்சம் தண்டத் தொகை வசூலிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். அவை பல்வேறு சாலை குற்றங்களை உட்படுத்திய 83,000 சம்மன்களை உட்படுத்தியிருக்கின்றன. சீன புத்தாண்டை முன்னிட்டு மலாக்காவில் இன்று தொடங்கி 57 இடங்களில் மடானி ராஹ்மா விற்பனை திட்டம் தொடங்கியது. பெருநாள் காலத்தில் மக்கள் மலிவான விலையில் இன்றியமையா பொருட்களை வாங்க உதவும் பொருட்டு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்த மாதம் பள்ளிகள் திறக்கப்படவிருப்பதால் பேக் டு ஸ்கூல் மடானி ராஹ்மா விற்பனை திட்டமும் மேற்கொள்ளப்படவிருப்பதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு தெரிவித்தது. அதன் பொருட்டு மாநிலத்தில் உள்ள 5 பேரங்காடிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 2ஆம் நாள் வரை பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள் மலிவு விலையில் விற்கப்படவுள்ளன. மலாக்காவில் இன்று பெருநாள் கால விலை உச்சவரம்பு திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின் கீழ் பூண்டு, சிவப்பு வெங்காயம், இஞ்சி, வெள்ளை இறால் முதலிய 15 இன்றியமையா பொருட்களின் விலை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. பத்துமலை பக்தர்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேறவிருக்கிறது. இயலாதோரும் இனி வேல்முருகனை குகையில் சென்று தரிசிக்கலாம். அதற்கு ஏதுவாக தொடக்கம் கண்டது மின்படிக்கட்டுகள் அமைக்கும் பணி. தமிழகத்தின் அறுபடை வீடுகளுக்கு அடுத்து இந்துமா கடலுக்கு அப்பால் மலையகத்தில் 7ஆம் படை வீடாக வீற்றிருக்கிறது பத்துமலை. மலேசியர்கள் மட்டுமல்லாது இந்தியர்களும் பிற நாட்டு சுற்றுப்பயணிகளும் வருகை தரும் முக்கிய தலமாக அது விளங்குகிறது. பக்தர்கள் மற்றும் சுற்றுப்பயணிகளுக்காக பல்வேறு வசதிகளை பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தை நிர்வகிக்கும் கோலலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. பத்துமலையின் மூல பெருங்கடவுளான வேல்முருகனை 272 படிகள் ஏறி வணங்க வேண்டும். உடற்பேறு குறைந்தோருக்கும் மூத்த குடிமக்களுக்கு எட்டா கனியாகிவிட்டார் பத்துமலை முருகன். அந்த மனக்குறைக்கு தீர்வாக அமைக்கப்படுகிறது மின் படிக்கட்டு வசதி. இன்று காலை அதற்கான கால்கோள் விழா நடைபெற்றது. அந்த பூஜை நடைபெற்றது ஏற்றாற்போல் இந்த வேலைகளும் துரிதப்படுத்தப்பட்டு 2026 ஆண்டு தைப்பூசத்தில் நாம் எஸ்கலேட்டரில் செல்வதற்குரிய ஒரு வாய்ப்பை தேவஸ்தானம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏறுவதற்கு ஒரு வரிசையும் இறங்குவதற்கு ஒரு வரிசையும் என அமைக்கப்படும் மின் படிக்கட்டு 2 ஓய்விடங்களையும் கொண்டிருக்கிறது. பத்துமலை திருத்தலத்தின் எழிலை காண அது வகை செய்யும். ஏறத்தாழ 1 கோடி ரிங்கிட் செலவில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த சுற்றுப்பயணிகள் தான் வசூல் செய்யும். மேலே போக முடியாதவர்களும் வசூல் செய்வார். மற்றபடி இது இலவசம் இல்லை. ஆனால் ஊனமுற்றவர்கள், நடக்க முடியாதவர்கள், அவர்களுக்கு சலுகை உண்டு. அதை நிச்சயமாக செய்வோம். 2026ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழாவுக்குள் மின்படிக்கட்டு கட்டுமானத்தை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது.
பத்துமலையில் ஒவ்வொரு ஆண்டு தைப்பூச திருவிழாவுக்கும் பக்தர்களுக்காக வசதிகளையும் ஆன்மீக அம்சங்களையும் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் மேம்படுத்தி வருகிறது. அவ்வகையில் காவடிகள் பாலிக்கும் ஆற்றங்கரையில் இவ்வாண்டு சக்திவேல் நிறுவப்படுகிறது. வரும் பிப்ரவரி 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சக்திவேல் ஆற்றங்கரையில் நாட்டப்படவுள்ளது. தைப்பூசத்துக்கு பிறகு அது மீண்டும் திருமுருகன் சன்னதிக்கு கொண்டு செல்லப்படும் என தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். பக்தர்களின் வசதிக்காக தரையில் உள்ள கற்களை சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகம் தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த நவீன யுகத்தில் ஆலயங்களும் விடுபடாது இருக்க புதிதாக அறிமுகம் கண்டுள்ளது ஆலய நிர்வாக இலக்கவியல் முறை. அர்ச்சனை ரசீதுகளை வாங்குவது, திருமணத்திற்கு மண்டபங்களை முன்கூட்டியே உறுதி செய்து கொள்வது முதலிய சேவைகளை மக்கள் இனி பெற்றுக்கொள்ளலாம். கிள்ளான் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் இன்று அச்சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. கிள்ளானில் வீற்றிருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. எனவே ஆலயத்தில் நெரிசல் மிகுதியாக இருக்கும்போது மக்களுக்கு வழங்கப்படும் சேவையை மேம்படுத்தும் நோக்கில் ஆலய நிர்வாகம் முழுமையான இலக்கவியல் முறையை பயன்படுத்த முனைந்துள்ளது. ரொக்க பரிவர்த்தனையை குறைத்து மக்கள் எளிதாக தங்கள் தேவைகளை ஆலயத்தில் பெற்றுக்கொள்ள இது வழிகோலுகிறது. அவ்வகையில் விவேக பேசி செயலி ஆகியவையும் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டன. பத்து நாடாளுமன்ற உறுப்பினரான பி பிரபாகரன் அவற்றை அறிமுகம் செய்து வைத்தார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா இதை டிஜிட்டலைஸ் பண்ணும்போது அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டும் சரி, சிஸ்டமும் சரி ரொம்ப சுலபமாக இருக்குது. மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பிரச்சனையும் வராது, டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஏன்னா அவங்க மீட்டிங்கில் ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டமே அவங்களுக்கு கொடுத்துரும். ஸோ கணக்கு எங்கேயோ தவற முடியாது. ஸோ அதனால் எல்லா ஆலயமும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்குனாங்கன்னா அந்த ஆலயத்தோட மேனேஜ்மெண்ட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலான்னு நாங்கள் நம்புகிறோம். அரசாங்கம் மூலியமாக இந்த சிஸ்டத்தை மற்ற ஆலயத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். பக்தர்கள் அர்ச்சனை சீட்டை கியோஸ் பொறியகத்தில் ரொக்கமின்றி வாங்கிக் கொள்ளலாம். உபயம், மண்டபம் ஆகியவற்றையும் பொறியகம் மற்றும் விவேக பேசி செயலியில் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதியும் அதில் உள்ளன. வேர்ல்டு வைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். வேர்ல்டு வைட் ஓப்பன்னா இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு யூகேல இருக்கிறாங்க, இல்லை யூஎஸில் இருக்காங்க. ஏன்னா இங்கே உள்ள மக்களே இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வட்டாரத்தில் உள்ளவங்க வெளிநாட்டில் போய்ட்டு வேலை செய்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க கேட்டதுக்கு நாங்கள் என்ன வசதி செஞ்சு கொடுக்குறோம்னு சொன்னால் அவங்க அங்கேருந்து அவங்க நம்மளோட கோயிலோட அக்கௌண்ட் இது பண்ணிவிட்டு உபயங்களோட எண்ணிக்கையில் அவங்க புகுத்திக்கலாம். அங்கே புகுத்திக்கிட்டு அவங்க அங்கேருந்தே பேமெண்ட்லாம் செய்யலாம். இன்னொரு விஷயமும் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதாவது என்ன செஞ்சுருக்கோம்னா, சில முதியோர்கள் ஆலயத்துக்கு வர முடியாது. அப்போ ஆலயத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நாங்கள் அது என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் ஆன்லைனில் அதை ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்கோம். அது விஷுவல் அப்போனா விஷுவல் மூலிமா அவங்க வீட்டில் இருந்தே நம்மளோட உபயங்களை பாய்க்கலாம். பக்தர்களுக்கான சேவை மட்டுமல்ல, ஆலய நிர்வாகத்துக்கான பணிகளும் இலக்கவியல் மயமாக்கப்பட்டிருக்கின்றன. அதன் வழி ஆலய நிர்வாகத்தின் கணக்கியல் சீராகவும் துல்லியமாகவும் இருப்பதை உறுதி செய்ய முடியும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்தது. அந்த உன்னத முயற்சிக்கு கிராஸ்ப் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. டென்மார்க்கின் வரலாற்றில் சட்டத்தின் பார்வையில் திருக்குரானை அவமதிப்பது முதன்முறையாக குற்றமாக கருதப்பட்டுள்ளது. முஸ்லிம்களின் அந்த புனித நூலை இழிவுபடுத்திய குற்றச்சாட்டை ஆடவர் இருவர் எதிர்நோக்கியுள்ளனர். திருக்குரானை ஆடவர் இருவர் அவமதித்ததாக கோப்பன்ஹேகனில் அரசு தரப்பு வழக்கறிஞர் முதன்முறையாக வழக்கு பதிவு செய்துள்ளார். டென்மார்க் குற்றவியல் சட்டம் பிரிவு 11(e) உட்பிரிவு 2 கீழ் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அந்நாட்டு நீதி அமைச்சர் அந்த வழக்கை தொடரக் கோரி முன்வைக்கப்பட்ட பரிந்துரையை அங்கீகரித்தார். கடந்த ஆண்டு ஜூன் 15ஆம் நாள் பார்ன்ஹோமில் நடைபெற்ற மக்கள் கேளிக்கை விழாவில் ஆடவர் இருவர் திருக்குரானை அவர்கள் இருந்த கூடாரத்தில் அவமதிப்பு செய்தது கண்டறியப்பட்டது. அவர்கள் இருவருக்கும் தண்டம் வழங்கப்படவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.
காசா போர் நிறுத்த உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய படையைச் சேர்ந்த பெண்கள் 4 ஹமாஸ் விடுவிக்க உள்ளது. அதனை பின்பற்றி யூத தரப்பும் பிணையாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என அல் கசாம் படைப்பிரிவு பேச்சாளர் அபு உபைடா தெரிவித்தார். பிணையாளிகள் எத்தனை பேர் விடுவிக்கப்படுவர் எனும் தகவல் வெளியிடப்படவில்லை. 3 ஹமாஸ் தரப்பு விடுதலை செய்ததைத் தொடர்ந்து பாலஸ்தீன பிணையாளிகள் 90 பேர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடுதலை செய்யப்பட்டனர். முதல் கட்ட போர் நிறுத்தம் செயல்படுத்தப்பட்டு 16 நாட்கள் முடிவடைந்த பின்னர் 2ஆம் கட்ட போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்படும். ஏனைய பிணையாளிகளை விடுதலை செய்தல், ராஃபா எல்லையை மீண்டும் திறத்தல் ஆகியன குறித்து 2ஆம் கட்ட போர் நிறுத்த பேச்சிலும் கவனம் செலுத்தப்படும். சீனாவில் ஜப்பானிய சிறுவன் ஒருவனை கத்தியால் குத்தி படுகொலை செய்த ஆடவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. நேற்று அதிகாலை அந்த குற்றத்திற்கான வழக்கு விசாரணை நடைபெற்றதாக அந்நாட்டு நீதிமன்றம் தெரிவித்தது. தெற்கு ஷென்சென் நகரில் கடந்த செப்டம்பரில் அந்த ஆடவர் 10 வயது ஜப்பானிய நாட்டு சிறுவனை கொலை செய்தது உறுதி செய்யப்பட்டது. அந்த சிறுவனின் தந்தை ஜப்பானியர், தாய் சீன நாட்டவர் என ஆய்வில் தெரியவந்தது. கத்தி குத்துக்கு இலக்கான சிறுவன் மறுநாள் உயிரிழந்தான். சிறுவனை தாக்கிய 44 வயது ஜோங் நவம்பர் 30ஆம் நாள் கொலை குற்றம் புரிந்ததற்காக கைது செய்யப்பட்டார். 1931இல் மூண்ட சீனா ஜப்பான் போரின் 93ஆம் நிறைவாண்டின் போது அந்த சிறுவனின் உயிர் பறிக்கப்பட்டது. அயர்லாந்தையும் ஸ்காட்லாந்தையும் உலுக்குகிறது ஏயோவன் புயல். அதன் சீற்றத்தால் அந்த பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறான பலத்த காற்று வீசுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அயர்லாந்தின் ஏயோவன் புயலின் தாக்கத்தால் 3இல் 1 பகுதி வீடுகளிலும் வணிக மனைகளிலும் மின்துடிப்பு ஏற்பட்டுள்ளது. எடின்பரோ, கிளாஸ்கோ வானூர்தி நிலையங்களில் நூற்றுக்கணக்கான விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், போக்குவரத்து மையங்கள் மூடப்பட்டன. இதனூடே ஸ்காட்லாந்து, வட இங்கிலாந்து மக்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் என தேசிய ரயில் சேவை வலியுறுத்தியுள்ளது. கடந்த 14 ஆண்டுகளில் மிகுந்த அச்சுறுத்தல் விடுக்கும் புயலாக அஃது உருவெடுத்துள்ளதாக அங்குள்ள மக்கள் கூறுகின்றனர். தெற்கு கலிபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ நம்ப முடியாத பேரிடர். தம் துணைவியார் மெலனியாவுடன் அந்த இடத்தை பார்வையிட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த தீ சம்பவத்தை அவ்வாறு வகைப்படுத்தினார். லாஸ் ஏஞ்சலஸ் வடமேற்கு பகுதியில் உள்ள பாலசேட்ஸ் காட்டுப்பகுதி தீக்கிரையானது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. அதனை அவர் கடுமையாக சாடினார். அங்குள்ள 3 பகுதிகளில் மூண்ட காட்டுத்தீ பேர் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் கெவின் நியூசமும் லாஸ் ஏஞ்சலஸ் நகர தலைவர் கேரன் பேஸும் தீயை கட்டுப்படுத்துவதில் ஆக்ககர முனைப்பை கையாளவில்லை என அவர் வெகுண்டார். 2028 அதிபர் தேர்தலுக்கு தகுதியுடையவர் என நம்பப்படும் நியூசம் மீது அந்த காட்டு தீ சம்பவத்தில் குடியரசுக் கட்சியினர் குற்றச்சாட்டுகளை அள்ளித்தளிக்கின்றனர். அமெரிக்காவின் 51ஆம் மாநிலமாக கனடா ஒப்புக்கொண்டால் கனடியர்கள் சிறந்த மருத்துவ பாதுகாப்பை பெறுவர். அந்த உறுதியை வழங்கிய அந்த வல்லரசின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுக்கான ஏற்றுமதி வரி 25% அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் பரிந்துரைத்தார். பிப்ரவரி முதல் நாள் தொடங்கி கனடாவுக்கான ஏற்றுமதி வரி 25% அதிகரிக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார். அமெரிக்காவுடன் கனடா இணைய ஒப்புக்கொண்டால் அங்குள்ள வணிகங்கள் விரிவதிப்புக்கு ஆட்படா. இரு நாடுகளுக்குச் சேர்ந்த 3,70,00,000 பேர் தங்கள் நாடு விட்டு புலம்பெயர்ந்து வேலை செய்கின்றனர். அமெரிக்கா கனடா இரு நாடுகளின் வர்த்தக உறவுக்கு அதுவும் காரணமாக அமைகிறது. பதவிக்கு வரும் முன்னர் கனடாவுடன் அமெரிக்கா கொண்டுள்ள வர்த்தக உறவை அவர் சாடினார். இந்தோனேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து பட்டத்தை நெருங்குகின்றனர் நாட்டின் பெலித்தான் டீனா இணையர். அந்த தாரகைகள் இறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்ததை தொடர்ந்து அந்த பட்டத்தை வெல்ல அவர்களுக்கு அதிக வாய்ப்புள்ளது. முன்னதாக அரையிறுதிச் சுற்றில் பெலித்தான் டீனா இணையர் தென்கொரியாவின் லீ யோன் பூ, லீ யூ லிம் இணையை சந்தித்து களமாடினர்.
உலக தரவரிசையில் 146ஆம் நிலையை வகிக்கும் தென்கொரிய மங்கைகளை அவர்கள் 21-19, 21-16 என வீழ்த்தினர். உலகின் 7ஆம் இணையான பெலி தான் தீனா இருவரும் இறுதி ஆட்டத்தில் மற்றொரு தென்கொரிய இணையுடன் மோதுவர். இவ்வாண்டில் தேசிய வீராங்கனைகள் காலடி எடுத்து வைத்திருக்கும் முதல் இறுதி ஆட்டம் இதுவாகும். 2024 பரதன் கிண்ண காற்பந்து போட்டியில் வரலாறு படைத்தது திரங்கானு. இறுதி ஆட்டத்தில் அது நெகிரி செம்பிலானை ஒற்றை கோலில் வீழ்த்தி அந்த கிண்ணத்தை முதல் முறையாக தட்டிச் சென்றது. ஸ்லாங்கூர் ஸ்லாயாங் நகராண்மை கழக அரங்கில் நடைபெற்ற அவ்வாட்டத்தில் நடப்பு வெற்றியாளராக களமிறங்கிய நெகிரி செம்பிலான் திரங்கானுவை சமாளிக்க கடுமையாக போராடியது. முற்பாதி வரையில் இரு அணிகளும் கோலின்றி சமநிலையில் இருந்தன. மாற்று ஆட்டக்காரராக களம் கண்ட இலங்கேஸ்வரன் பாலகிருஷ்ணன் திரங்கானுவுக்கான வெற்றி கோலை 64ஆம் நிமிடத்தில் புகுத்தினார். அதன் பின்னர் அரணை வலுப்படுத்துவதில் அவ்வணியினர் முழு கவனத்தை செலுத்தினர். ஆட்டத்தை சமப்படுத்துவதில் நெகிரி செம்பிலான் ஆட்டக்காரர்கள் தொடுத்த அனைத்து தாக்குதல்களும் குறி தப்பின. இறுதியாக ஆட்டம் 1-0 என திரங்கானுவுக்கு சாதகமாக நிறைவை தொட்டது. வெற்றி பெற்றவர்களுக்கு ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி பரிசுகளை எடுத்து வழங்கினார். பரதன் கிண்ணத்தை கைப்பற்றிய திரங்கானுவுக்கு 20,000 ரிங்கெட் ரொக்க பரிசும் நெகிரி செம்பிலானுக்கு 10,000 ரிங்கெட் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டன. 3ஆம் 4ஆம் நிலைகளை பிடித்த மலாக்காவும் புத்ராஜயாவும் தலா 3,000 ரிங்கெட் ரொக்க பரிசை தட்டிச் சென்றன. இறுதி ஆட்டத்தில் திரங்கானுவுக்கு வெற்றியை தேடித்தந்த இலங்கேஸ்வரன் பாலகிருஷ்ணன் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார். ரியால் மெட்ரிட் காற்பந்து அணியில் நீடிக்கவே விரும்புகிறார் வினிஷியஸ் ஜூனியர். அந்த பிரேசிலிய தாக்குதல் நட்சத்திரம் தற்போதைக்கு அணி மாற உத்தேசிக்கவில்லை என்பதை திட்டவட்டமாக கூறுகிறார் ரியால் மெட்ரிட் பயிற்றுனர் கார்லோஸ் ஆன்செலோத்தி. சவுதி அரேபிய அணியில் இணைய வினிஷியஸுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக ஸ்பெயினிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து 24 வயதான வினிஷியஸ் சவுதி அரேபிய அணியில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது போன்ற ஆருடங்கள் வலுத்தன. அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆன்செலோத்தி வெளியிட்டிருக்கும் கூற்று அமைந்திருக்கிறது. ரியாலில் வரலாறு படைக்காமல் அணியிலிருந்து வினிஷியஸ் ஒருபோதும் விலக மாட்டார் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். நாளைய வயடாலிட் அணிக்கு எதிராக லா லிகா ஆட்டத்தை முன்னிட்டு வழங்கிய செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஆன்செலோத்தி இதனை தெரிவித்தார். வயடாலிட் மற்றும் ரியால் மோதும் ஆட்டம் நாளை அதிகாலை 4 மணிக்கு தொடங்குகிறது. ஞானக்குரல் அர்ச்சனை. பிண்டத்தினுள்ளே பேரா திரைவனை கண்டு தானர்ச்சிக்கு மாறு. பிண்டமாகிய உடலே இறைவன் குடிகொண்டிருக்கும் கோயில். கடந்து உள் சென்று அதனுள் பெயராது வீற்றிருக்கும் கடவுளை அர்ச்சிக்க வேண்டும் என ஆன்ம நெறி புகட்டுகிறார் ஔவை பெருமாட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.